Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 17th October 2022. So ஒவ்வொரு ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச மார்க்கெட் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இன்னொரு இறக்கத்தை நம்ம அமெரிக்க சந்தை பார்க்குறோம். அமெரிக்க சந்தையில டவ் ஜோன்ஸ் -1.34%, S&P 500 2.37, நாஸ்டாக் 3.08 எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஏற்றம். கிட்டத்தட்ட தொடர்ந்து S&P 500 பார்த்தீங்கன்னா 2 வாரங்களாக கணிசமான இறக்கத்தில் இருந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். யுஎஸ் மார்க்கெட்டோட இந்த இறக்கம் அப்படின்றது ஆசிய சந்தைகளிலும் பெரும்பாலும் இங்க பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பெரும்பான்மையான சந்தைகள் எல்லாமே இறங்கி துவங்கி தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. காஸ்பி என்று சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை தவிர எல்லாமே இறக்கத்தில் துவங்கி இறங்கிய தற்போது வியாபாரமாகி வருவதாக பார்க்கிறோம். அதை முன்னிட்டு நம்முடைய நிப்டி எப்படி வியாபாரம் அப்படின்றது நம்ம சிங்கப்பூர்ல SGX நிப்டி வியாபாரமாகறத வச்சு பார்க்கிறோம். அது கிட்டத்தட்ட இப்ப 140 புள்ளிகள் அளவிற்கு தற்போது இறங்கி வியாபாரமாகி வருகிறது. ஆகிய ஒரு கேப் டவுன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த கேப் டவுன் அப்படின்றது நம்மளுடைய வாங்கக்கூடிய ஏரியாவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் உள்ளதாகவே பார்க்கிறோம். அதனால இந்த கேப் அப் கேப் டவுன் அப்படின்றத கூட எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதையே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து 16,800 சப்போர்ட் ஏரியா ஆகும், 17,350 அப்படின்றத ரெசிஸ்டன்ஸா இருக்குது பார்க்குறோம். அங்க இன்னொரு 75-80 புள்ளிகளை கூட நம்ம தள்ளி வச்சுக்கலாம். 425 430 வரைக்கும் கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மேக்ரோ சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட் 2வது வாரமா 4% தொடுது. கடந்த 2 நாட்களா பாத்தீங்க அப்படின்னா இந்த 4% உச்சத்தை தொட்டுட்டு கொஞ்சம் 3.97 3.92 அப்படியே இறங்கி திரும்ப 4% வந்திருக்கிறத பாக்குறோம். இது மாதிரி டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றதும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு டிப்புக்கு அப்புறம் திரும்பவும் வலிமையாக மாற ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 113 பாயிண்ட் தொடுவதற்கான வாய்ப்புள்ள இடத்துல இருக்கிறத பாக்குறோம். இது ரெண்டுமே பங்கு சந்தைக்கு எதிர்மறையான ஒரு நிகழ்வை கொடுக்கக்கூடிய செய்திகளாக எடுத்துக்கணும். பிரண்ட் குரூட் ஒரு $2 குறைஞ்சி இப்போ $92 இருக்கு. முன்னாடி 94ல முடிஞ்சதை பார்த்தோம். ஆக படிப்படியாக இது குறைவது என்பதும் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு நல்லதாக பார்க்கப்பட்டாலும் கூட உலக பொருளாதாரம் அந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லை. அது பொருளாதார வளர்ச்சி குன்றிக்கொண்டே வருவது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கப்படுகிறது. கோல்டு நம்ம ஏற்கனவே சொன்ன தொடர்ந்து இறங்குமுகமாக தான் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். $1,720 பெர் அவுன்ஸ் தொட்ட பிறகு அங்கிருந்து படிப்படியாக இறங்கி வருது. இப்போ $1,620 கிட்ட அதோட முக்கியமான ஆதரவு இருக்கிறத பார்க்கிறோம். அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். USD INR அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா 82.24 என்ற அளவுக்கு கொஞ்சம் வலிமடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது சில தினங்களுக்கு முன்பாக 82.54 அந்த அளவுல இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ 82.24 வந்திருக்கிறது. இது கொஞ்சம் சந்தைக்கு சாதகமான அம்சமாக பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு. 2வது காலாண்டு முடிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் முடிந்த 2வது குவார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது காலாண்டு முடிவுகள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம அப்பப்போ தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதை ஒட்டி இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு HDFC பேங்கோட ரிசல்ட் வந்தது. சந்தை எதிர்பார்ப்பை விட ஒரு நல்ல லாபத்தை காட்டி இருக்கிறது. அது ஒரு வலிமையான நிலையில் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து பஜாஜ் ஆட்டோ நல்ல ரிசல்ட் காட்டினாலும் கூட வரக்கூடிய காலங்களில் அதனுடைய வியாபாரம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டொமஸ்டிக் டிமாண்ட் குறையுது. அவங்க எக்ஸ்போர்ட்லையும் கொஞ்சம் சிரமத்தை சேர்க்கிறதாக பார்க்கப்படுகிறது. அதனால நல்ல ரிசல்ட் இருந்தாலும் அது இறங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரம் வரக்கூடிய முக்கியமான சில ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஐடிசி 20ஆம் தேதி, HCL 21ஆம் தேதி, ஐசிஐசி பேங்க், கோட்டாக் பேங்க் ரெண்டுமே 22ஆம் தேதி வெளிவர இருக்கிறது. அதனால இதுவும் நம்ம சந்தையில் இண்டெக்ஸ்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் ஆகும். எஃப்ஐஸோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து விற்பவராக தான் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா 1,200 கோடிக்கு வித்ததா பார்க்கிறோம். ஆனா டிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தொடர்ந்து வாங்குறவங்களா இருக்காங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க 1,224 கோடிக்கு வாங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எஃப்ஐஸ் ஒரு பக்கம் கேஷ் மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதில் கொஞ்சமா அவங்களுடைய ஷார்ட் பொசிஷனை குறைச்சிட்டே வராங்க. இப்போ சுமார் 77% இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதுவே பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி 85-87% கிட்ட இருந்ததை பார்க்கிறோம். அது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சாதகமான ஒரு நிலையாக பார்க்கலாம். ஸோ கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேரிஷ் கேண்டில். அதே சமயம் நம்மளும் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கேப் அப் அப்படின்றது விற்கக்கூடிய இடத்தில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அது விற்கக்கூடிய இடத்துல விழுந்திருக்கிறது. அப்புறம் அப்படியே படிப்படியா இறங்க ஆரம்பிச்சதை பார்க்கலாம். இன்னும் 1 நாள் 2 நாள் விழுந்துச்சுன்னா அங்க திரும்ப ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இப்போதைக்கு ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன், அப்புறம் டவுன் சைட் மூவ், அதான் நம்ம இப்போதைக்கு பார்க்கிறோம். அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் 31st அக்டோபர் 5 நாள் ப்ரோக்ராம் 6 to 7 ஏர்லி மார்னிங் ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்குறோம். அதனால இது நீங்களும் உங்க நண்பர்களுக்கும் இதை கொண்டு போகலாம். மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், எஃப்என்டோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு ஃபுல் ஸ்விங் ப்ரோக்ராம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காலையில் எப்படி வந்து பேசிக்ஸ் நடத்துறோமோ இரவு 8லேருந்து 9 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து படிக்கிற மாதிரி ஆன்லைன்ல மண்டே த்ரூ ஃப்ரைடே 4 வாரத்துக்கான ப்ரோக்ராம் இது. இதுவும் 31/10 அன்னைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியோட அனாலிசிஸ் ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு நம்ம லைவா பண்றோம். அந்த நாள்ல என்ன மாதிரியான லாபம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்றதை பார்க்கிறோம். அதையும் நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.